இதுவரைக்கும் யாரை நினைச்சு நீ அழுதாயோ, இதுவரைக்கும் யாரை தேடி வந்தாயோ, எந்த ஆசீர்வாதத்தை தேடி வந்தாயோ, எந்த ஆசீர்வாதத்திற்காக வாஞ்ச தாகத்தோடு, எந்த வாழ்வு, எந்த எதிர்காலம், எந்த நன்மை, எந்த உபகாரத்திற்காக எந்த வாசல் திறக்கப்படணும், எந்த கடின இருதயம் உடைக்கப்படணும், எந்த காரியத்தில் மாற்ற வேண்டும், எதிலே முன்னேற்றம் வேண்டும், எந்த விஷயத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு விமோசனம் வேண்டும், ஒரு மனமாற்றம் வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாயோ, அந்த எதிர்பார்த்த உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு அருகாமையிலே, உனக்கு பின்னாடியே, உனக்கு முன்னாடியே இருக்கு. அந்த ஆசீர்வாதம் இருக்கு, உன் கண்களுக்கு தெரியல, உனக்கு அது மறைவா இருக்கிறது. எருசலேமே, எருசலேமே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். நீ மாத்த அறிந்திருந்தா இந்த நிலை உனக்கு வந்திருக்காது. என்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய மீட்பு, உன்னுடைய ஆசீர்வாதம், நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம கிட்டதான் இருக்கு. எங்கேயும் போகல. எது நம்ம இழந்து போல. என் வாழ்க்கை கிடைக்குமா? என் வாழ்க்கை சீரடையுமா? என் குடும்பத்துல மாற்றம் வருமா? என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை, ஒரு அற்புதம் நடக்குமா? நிச்சயமா நீ நம்பு, நீ விசுவாசி, அது நடக்கும். இயேசு பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார். அவர் எங்கும் போக மாட்டார். நீ அழுது கொண்டிருக்கிறாய், நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய், நீ தேடி கொண்டிருக்கிறாய், நீ உன்னைய வரித்து கொண்டு, உன்னைய நொந்து கொண்டு நீ அழுது கொண்டிருக்கிறாய். எனக்கு நானே பாரமா இருக்கிறேன், இந்த வீட்டில் அனாதை போல இருக்கிறேன், சொந்த பந்தங்கள், தாய் தகப்பன் எல்லா உறவுகள் இருந்தும் அனாதை போல இருக்கிற, கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவல்லா அழுது கொண்டிருக்கிற. சாப்பிடுற சாப்பாடு உயிர் வாயத்துக்கு தான். இதுவும் நான் சாப்பிடுறது எனக்கு இஷ்டம் இல்ல, மனசே இல்ல, மனம் நொந்து தான் இந்த ஆகாரத்தை நான் சாப்பிடுறேன். நீ தீர்க்க தரிசனமா கர்த்தர் உன்னோட பேசலையா? உன்னோட பேசலையா? நீ யாருக்கு அறியாம மற்றவர்களுக்கு முன்பாக நீ கதறி அழாம மறைவிடத்தில் அழுகிற அழுகை தேவனுடைய கண்கள் கண்டது. ஆனாலும் ஊழியக்காரனாக அடியேன்னு சொல்லுகிறேன், நீ அழுகிறது வீணுமா? காரணம் உனக்கு பின்னாடி இயேசுநாதர் நிற்கிறார். உனக்கு மறுவாழ்வு கொடுக்கிற தேவன். இடிந்து போன பாழாய் போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற கடவுள் இயேசு உனக்கு பின்னாடியே நின்று கொண்டிருக்கிறார். உனக்கான ஆலோசனை சொல்ல, உனக்கான வாழ்க்கையை அமைத்து தர, உனக்கான விடுதலை, உனக்கான சுகத்தை கொடுக்க அப்பா உனக்கு பின்னாடி காத்து கொண்டிருக்கிறார்.